கோர்ட்டு புறப்படலாமா? இந்த இரும்பை விட உங்க இருதயத்தை நம்புறேன். என்ன சார் இது? பிரிச்சு படி. எதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? உன்னோட அதிகாரத்துக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலைக்கு காரணமானவன் எனக்கு தெரியும். அந்த கொலைக்கு நானே ஒரு ஐ விட்னஸ் சார். ஐ விட்னஸோ பொய் விட்னஸோ கைவிலங்க மாட்டி கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னோட அதாக்கத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். சார், நான் டியூட்டில இருந்தா 24 மணி நேரத்துல கொலைகாரனை அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த கேஸ் என்னோட அஜாகிரத காரணம் இல்லைன்னு என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும். இன்னொரு கேஸ் இருக்கமா, அதை எப்படி ப்ரூவ் பண்ண போற? புரியல? உன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி ஆளுங்கட்சி தொண்டர்கள் மேல அனாவசியமா துப்பாக்கி சூடு நடத்தி அதுல 4 பேர் செத்துருக்காங்க. எனக்கும் சட்டம் தெரியும் சார். நான் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தல. அதிகாரம் உள்ள கலெக்டர் ஆர்டர் கொடுத்த பின்னாலதான் துப்பாக்கி சூடே நடந்தது. டீடைலா என்கொயரி பண்ணத்தாமா வந்திருக்கோம். கலெக்டர் வந்திருக்கார். சார், நீங்க ஆர்டர் கொடுத்த பிறகுதான் துப்பாக்கி சூடு நடத்தினதா இந்த அம்மா சொல்றாங்க. ஐயா, நான் ஆர்டர் கொடுத்தனா? அப்படி ஒரு ஆர்டர் இருந்தா காட்டு பார்க்கலாம். சார், அன்னைக்கு நடந்த கலாட்டாவை நீங்க பார்க்கல? கலாட்டா அத்திமீறி போனதால நீங்க சுட சுடுறது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அன்னைக்கு மாங்காடு கோயிலுக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்காய் உடைஞ்சு சில்லுப்பட்டு நெத்தியில காயப்பட்டது ஞாபகம் இருக்கு. கலாட்டா நடந்த இடத்துக்கு நான் வந்ததா ஞாபகம் இல்லையம்மா. அப்படி ஒரு ஆர்டர் நான் எழுத்து மூலமா கொடுத்திருந்தா காட்டு, பிரச்சனை இல்லாம போயிடும்ல. சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வீட்டுல இருந்து கூட ப்ரூவ் பண்ணலாமா?